ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, யூரோப் மார்க்கெட்டில் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு சிறந்த வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். ஏன் இந்த வாய்ப்பு உருவாயிருக்குதுன்னா, இந்தியா யூரோப்பியன் யூனியன் ஃப்ரீ ட்ரேடு அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால. அதாவது நீங்கள் யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த டியூட்டி ஃப்ரீ கிட்டத்தட்ட ஒரு 99% ஆஃப் இந்தியன் ப்ராடக்ட்ஸுக்கு டியூட்டி ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க யூரோப் மார்க்கெட்டில் நீங்கள் ஏற்றுமதி செய்கிறதுக்கு. அதனால் உங்களுக்கு இந்த ஒரு ஒப்பந்தம், இந்தியா யூரோப்பியன் யூனியன் ஒப்பந்தம் நிச்சயமாக ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் காம்பனன்ட்ஸ், அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல்ஸ், அண்ட் தென் ஃபார்மசியூட்டிக்கல்ஸ், அதுக்கப்புறம் இந்த லைக் இப்போலாம் பார்த்திங்கன்னா அந்த சடனாக வந்து ஹீட் வேவ்ஸ் வந்து யூரோப்பை தாக்கிட்டு இருக்குது. அதனால் அங்கே வந்து இந்த ஏசி, அதுக்கப்புறம் ஹீட் பம்ப்ஸு, இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு டிமாண்டு இருக்குது. ஸோ அந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் நீங்கள் ஏற்றுமதி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் ரப்பர், பிளாஸ்டிக்ஸ், இது எல்லாமே அதிக அளவில் யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் இந்த கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் அடிக்கடி என்னுடைய வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன், மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் ஏற்றுமதி செய்யலாம், ஒரு குட்ஸை வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஆனால் பையர் ப்ரெஃபர் பண்ணுறது ஒரு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டர் தான். ஒருவேளை அந்த மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு விருப்பப்படலை அப்படின்னா அந்த பையர்ஸ் என்ன பண்ணலான்னா ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டரை ப்ரெஃபர் பண்ணலாம். யூரோப் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் இருக்கும். என்ன ரெகுலேஷன் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு குட்ஸை நீங்கள் இங்கேருந்து அனுப்புறீங்கன்னா கஸ்டம்ஸில் அது வந்து ப்ராப்பராக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஸ்டடி பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க, நீங்கள் சரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்பியிருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. யூரோப்பில் அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் நார்ம்ஸ் இருக்கும். யூரோப்பியன் ரெகுலேஷன்ஸ் படி நீங்கள் எல்லாமே அந்த ப்ராடக்டை பேக் பண்ணியிருக்கீங்களா, ஆல் டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்களா, இது எல்லாமே ஸ்டடி பண்ணுவாங்க. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். நான் என்ன பண்ணேன்னா யூரோப்புக்கு, அதாவது ஸ்பெயினுக்கு ஒரு சாம்பிள் அனுப்பினேன். இது எப்படி அனுப்புனேன்னா, என்ன ப்ராடக்ட்னு பஸ் சொல்லிடுறேன் கேளுங்க. அது வந்து ஒரு முருங்கை ப்ராடக்ட்டு, முருங்கை பவுடர் அண்டு முருங்கை எண்ணெய், இது ரெண்டையும் நான் நீட்டாக பேக் பண்ணி ஒரு சாம்பிள்ஸ், சின்ன சாம்பிள் தான் அது, ஜஸ்ட் ஒரு 1 kg. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் ஆயில். இதை நான் சாம்பிள்ஸ் அனுப்பி வச்சுருந்தேன். ஆனால் அந்த சாம்பிள்ஸ் வாங்கின அந்த பையரு அங்கே அவங்க நாட்டில் இம்போர்ட் பெர்மிட்டே வாங்காமல் வச்சுருந்துருக்காரு. ஆனால் நான் முதல்ல கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் எல்லாமே வச்சுருக்கிறேன் ப்ராப்பராக, ஈஸியாக நான் கிளியர் பண்ணி எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர்கிட்ட இம்போர்ட் பெர்மிட்டே இல்லை அப்படின்றது எனக்கு ஃபைனலாக தான் தெரியும். ஏன்னா குட்ஸ் வந்து அங்கே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு கஸ்டம்ஸில். அப்போது கஸ்டம்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் இம்போர்ட் பெர்மிட் எடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த குட்ஸை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. அவர் இம்போர்ட் பெர்மிட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 2 months ஆயிடுச்சு. அந்த 2 months கழிச்சு தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா குட்ஸை கிளியர் பண்ணி எடுத்தார். இது போக அவருக்கு அந்த ஒரு ஃபைனும் வந்து பே பண்ணார். ஏன் அப்படின்னா 60 days குட்ஸை எடுக்காமல் வச்சுருந்ததுனால. அப்போ நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சாம்பிள் அனுப்புனா கூட அங்கே இருக்கிற அந்த கஸ்டம்ஸ் கிளியர் பண்ண முடியுமா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுங்கிறத முதல்ல உங்கள் பையரும் தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும், உங்கள் பையருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஏற்றுமதி தொழிலில் கஸ்டம்ஸ் அப்படின்ற குரூப் ஆஃப் பீப்புள், கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு தான் அந்த நாட்டுக்குள்ளே குட்ஸை அனுப்புவாங்க. அதனால் நீங்கள் ப்ராப்பராக ஸ்டடி பண்ணிக்கோங்க. யூரோப்பியன் மார்க்கெட்டுக்கு போகும்போது, குட்ஸ் போகும்போது உங்களுடைய பையர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள்.
உங்கள் பையரை அங்கே இருக்கிற சிகிச்சை ஏஜென்ட்டோட டிஸ்கஸ் பண்ண சொல்லுங்கள். ஸோ கம்ப்ளீட் நாலேஜ் கிடைச்சதுக்கப்புறம் தான் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்றத ப்ராப்பராக நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஏற்றுமதியை செய்யணும். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இதுக்கு மெயின் கேட்வே என்ன தெரியுமா? இப்போதைக்கு யுனைடெட் கிங்டம். நீங்கள் யுனைடெட் கிங்டம் இந்தியாவுக்கும் யூகேக்கும் என்ன சைன் ஆகிருக்குது அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆகிருக்குது. யூரோப்பியன் யூனியனுக்கும் சைன் ஆகிருக்குது. யூகேக்குள்ளே வெஸ்ட்டுக்கு, அதாவது வெஸ்டர்ன் மார்க்கெட்ஸுக்கு வந்து நீங்கள் குட்ஸை நீங்கள் அனுப்பணும்னா மெயின் கேட்வே என்னென்னா யூகே தான். நீங்கள் நான் சொன்ன ப்ராடக்ட்ஸ் லைக் டெக்ஸ்டைல்ஸு, அதுக்கப்புறம் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அண்ட் தென் ரப்பரு, பிளாஸ்டிக்ஸு, ஸோ இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் யூகே. அதுவும் இந்தியன் ப்ராடக்ட்ஸுக்கு இப்போது அந்த ஒரு மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் குட்ஸ் 99% டியூட்டி ஃப்ரீ இருக்கிறதுனால நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. யூகே வழியாக நீங்கள் யூகேக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கிற பையர்ஸ் அங்கே இருக்கிற இம்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா யூகேயில் குட்ஸை இம்போர்ட் பண்ணிவிட்டு அவங்களால என்ன பண்ண முடியும்னா அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, சேல்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நீங்கள் யூகேல நல்ல பையர்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணலாம். எஸ்பெஷலி இப்போது இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம சைன் ஆகிருக்கிறதுனால, இந்த ஃப்ரீ ட்ரேடு சைன் அக்ரிமெண்ட் வந்து லாஸ்ட் இயர் 2025 சைன் பண்ணாங்க. இப்போ அது வந்து எப்போ வந்து அமலுக்கு வருது அப்படின்னா இந்த ஜூலை மந்த்து அமலுக்கு வருது. ஸோ இந்த ஜூலை ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டு 15 or 16 நினைக்கிறேன்னா, எக்ஸாக்டாக தெரில, பட் அந்த டேட் பீரியட் டைமுக்கு அப்புறம் ஜூலைக்கு அப்புறத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபுல்லாகவே அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பீரியடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்றுமதி தொழில் நான் மெம்பர் ஒன்லி வீடியோஸ் மூலமாக டீச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போது இந்த பிளேயால் நான் கிளிக் பண்ணுறேன். நம்ம மெம்பர் ஒன்லி வீடியோஸில் என்னென்ன வீடியோஸ்லாம் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஸ்டெப் 20, ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 20 வரைக்கும் சம் வீடியோஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஸ்டெப் 1, ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 20 வரைக்கும் சம் வீடியோஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் மூலமாக நீங்கள் எப்படி ஏற்றுமதி தொழில், அதாவது ஒரு குட்ஸை எப்படி இந்தியாவிலேருந்து அப்ராடுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக கற்றுக்க முடியும். இது தவிர நீங்கள் பார்க்குறீங்க நிறைய வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், எப்படி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட 70+ வீடியோஸ் மெம்பர் ஒன்லி வீடியோஸ் இருக்குது. நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தே ஏற்றுமதி தொழில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கற்றுக்க முடியும். அதாவது பையரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி கொரியர் மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஏர் ஷிப்மெண்ட் பண்ணணும், எப்படி சி ஷிப்மெண்ட் பண்ணணும், எல்லா தகவல்களும் முழுமையாக நம்மளுடைய மெம்பர் ஒன்லி வீடியோஸ் மூலமாக நான் டீச் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் கற்றுக்கலாம் ஏற்றுமதி தொழில். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன்.